தந்தை, மகன், தூய ஆவியின் பெயரால் ஆமென். ரோமையர் 8:5. ஆவிக்குரிய இயல்புக்கேற்ப வாழ்வோரின் நாட்டம் ஆவிக்குரியவற்றின் மீதே இருக்கும். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவருக்கு ஏற்ற வாழ்வு அது ஆவிக்குரிய வாழ்வு, பரிசுத்தமான வாழ்வு. ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறாரோ அந்த நிலையில் வாழ்வது. ஆண்டவர் எப்படி இருக்க வேண்டுமென்று எதிர்பார்க்கிறாரோ அப்படி இருப்பது. எப்போதும் ஆண்டவரை பற்றிய நினைவிலே வாழ்ந்து கொண்டிருப்பது. இப்படிப்பட்ட ஒரு வாழ்வு அன்பார்ந்தவர்களே, எவ்வளவு ஆசீர்வாதமான வாழ்வு! இந்த உலக நடைமுறைகளிலிருந்து, இந்த உலக சாதாரண நிகழ்வுகளிலிருந்து ஆண்டவரை தேர்ந்தெடுத்து ஆண்டவரோடு பயணம் செய்வதற்கென்று வாழ்வை அர்ப்பணிக்கின்ற ஒரு வாழ்வு. இந்த உலக நடைமுறைகளெல்லாம், நிகழ்வுகளெல்லாம் ஒரு சாதாரண அனுபவமாக மட்டுமே இருக்கும். ஆனால் வாழ்வு ஆண்டவரோடு ஒன்றித்திருக்கும். இப்படிப்பட்ட ஒரு நிலை, இப்படிப்பட்ட வாழ்வு வாழுகின்ற ஒருவர் தன்னை பாவத்திலிருந்து பிரித்து வைத்திருக்கிறார். ஊனியல்பிலிருந்து தன்னை வேறுபடுத்தி வைத்திருக்கிறார். தன்னுடைய வாழ்வை பாதுகாத்து கொள்ளுகிறார். ஆண்டவர் அவரை, அந்த நபரை மூடி மறைத்து நிற்கிறார். ஆண்டவருடைய மாட்சி அந்த மனிதரிலே நிறைந்து காணப்படுகிறது. நம்முடைய வாழ்வு இன்று ஆவிக்குரிய நிலையில் இருக்குமென்றால் ஆண்டவர் நம்மை பார்த்து, நம்முடைய வாழ்வை பார்த்து இன்னும் மகிழ்ச்சி அடையக்கூடியவராக இருக்கிறார். ஆவிக்குரிய வாழ்வு அது ஆசீர்வாதமான வாழ்வு. நம் வாழ்வை அர்ப்பணிப்போம். ஜெபம். ஆண்டவரே, என்னை, என் வாழ்வை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். என்னுடைய வாழ்வில் இருக்கிற நன்மைத்தனங்களெல்லாம் உம்முடைய அன்பான பரிசு என்று நம்புகிறேன். ஆண்டவரே, உமக்கு ஏற்ற வாழ்வு வாழ இன்று நீர் எனக்கு உணர்த்துகிறீர். ஆண்டவரே, இன்றிலிருந்து பரிசுத்தமான வாழ்வு வாழ்ந்து உம்மை மட்டுமே என்னுடைய உள்ளத்தில் ஏற்றி வைத்து உமக்காக மட்டுமே வாழ என்னை திடப்படுத்துவீராக. என் வாழ்வை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். ஆமென்.